வெல்கம் டு பத்து vlogs. இன்றைக்கி எங்கே போயிருந்தோம் அப்படின்னா குபேரர் கோயிலுக்கு போயிருந்தோம். இது வண்டலூர்லேருந்து தியாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்குது. உள்ளே அந்த ரோட்குள்ளே போனீங்கன்னா குபேரர் கோயில் போகலாம். லக்ஷ்மி குபேரர் கோயில் ரொம்ப அழகான கோவில். இது அந்த போகிற வழியில் இருக்கிற ஷாப்ஸு, குட்டி குட்டி ஷாப்ஸு, இந்த மாதிரி ஷாப்ஸ்லாம் பார்க்குறதுக்கு எப்போவுமே நமக்கு ஆசையாக இருக்கும்ல. எதுவுமே என்ன வாங்குகிறோன்னே தெரியாது, ஆனால் போய் பார்த்து ஏதாவது ஒன்று வாங்கின்னு வந்துடுவோம்ல. ஸோ ரொம்ப அழகான கோவில். 2 கோவில் இருக்குது அங்கே பக்கத்தில். லக்ஷ்மி குபேரர் கோயில் அவ்வளோ அழகாக இருக்கார், குபேரரும் லக்ஷ்மியும். இதுதான் கோயில். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, கும்பாபிஷேகம் நடக்க போகிறது. கோபுரம் கட்டின்னு இருக்கா. ஸோ ஜூன் 6 கும்பாபிஷேகம். இங்கே கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வாங்க எல்லோரும் குபேரர் மகாலட்சுமி அருள் பெற்று போங்க. ஸோ இது உள்ளே நுழையும் போது பெருமாள் எதிர்க்கவே நமக்கு இருக்கா கரெக்டாக. ஸோ இன்னொரு நல்ல விஷயம் பாருங்களேன், நான் இப்போ காமிச்ச இந்த முருகர் எல்லாமே ஆறுபடையப்பர் முருகர். அங்கே இல்லாத சன்னதியே இல்லை கோவிலில், அவ்வளோ அழகாக. இன்னொன்று இங்கே கொடுக்குற குங்குமம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் குங்குமம் இல்லை, பச்சை கலர் குங்குமம் கொடுக்குறா. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு போகணும், படிக்கிற குழந்தைங்கள கூட்டின்னு போகணுன்னா அவள் ஒரு பேகு, அதோட நோட் புக்கு, பென்னு, பென்சில் இதெல்லாம் போட்டு அந்த குழந்தைங்களுக்கு படிப்புக்காக கொடுக்குறா. குபேரர் ஆசீர்வாதத்தோட, மகாலட்சுமி ஆசீர்வாதத்தோட அதை ஆசீர்வாதம் பண்ணி அதை அந்த குழந்தைங்க படிப்புக்காக கொடுக்குறா. இங்கே இல்லாத சன்னதியே இல்லை. பெருமாள் சன்னதி இருக்குது, ஸ்ரீனிவாசர் தாயார் சன்னதி, அதுக்கப்புறம் வராகி அம்மன் சன்னதி இருக்குது, முருகர் சன்னதி இருக்குது, விநாயகர் சன்னதி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது கோயில். எவ்வளோ பெருசாக இருக்கார் பாருங்களேன் குபேரர். சான்ஸே இல்லை, அவ்வளோ அழகாக கிளாஸ் மண்டபத்தில் இருந்தார். செம்ம அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகான கோவில். கண்டிப்பாக போங்க. அப்புறம் அங்கேருந்து வெளியில் வந்துட்டோன்னா, கொஞ்சம் முன்னாடி நடந்து வந்தோன்னா அரைக்காசு அம்மன் ஆலயம்னு ஒன்று இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். குபேரர் கோயிலுக்கு போயிருக்கேன், ஆனால் இங்கே வந்ததே இல்லை. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, 108 அம்மன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 108 அம்மன் எல்லா அம்மனும் இருக்குது. மாங்காடு காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இந்த மாதிரி இது பார்த்தீங்களா நான் காமிக்கிறது. ஸோ இதில் எல்லாமே 108 அம்மன் இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சோன்னே என்ன பண்ணணுமா, விநாயகரை சேவிச்சுட்டு இந்த 108 அம்மனையும் சேவிச்சுட்டு அரைக்காசு அம்மனை சேவிக்கணுமா. ஸோ இந்த அரைக்காசு அம்மன் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா, ஏதாவது நம்ம பொருள் தொலைஞ்சு போன பொருள் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னா இந்த அரைக்காசு அம்மனை சேவிச்சா நமக்கு தொலைஞ்சு போன பொருள்லாம் கிடச்சிருமா. அதுக்கப்புறம் வேலை விஷயம் எல்லாமே அதுக்கும் இந்த அம்மனை சேவிக்கலாமா. அவ்வளோ அழகான கோவில். கண்டிப்பாக வாங்க. பை.